முன்பாக வைத்திருந்தேன்னு சொல்லு. ஒரு ஆடு மேய்ச்சல் தேவனை எப்பொழுதும், அதனாலதான் அவ்வளவு பெரிய குபேரனை கர்த்தர் மாத்திட்டார். எவனையும் மதிக்காதவன அந்த ஊரே பார்த்து மதிக்கிற அளவுக்கு ராஜாவா மாத்தி விட்டார். ஏன்? ஆமே, எப்பொழுதும் ஏசப்பாவை எப்பொழுதும் பிரச்சனை வந்தாலும் அவர் முன்னாடி வை, சந்தோஷமா இருந்தாலும் அவர் முன்னாடி வை. அல்லேலூயா. ஏன்னா அசைகிறோம், ஆமே, பிழைக்கிறோம், இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமே. அதனால சகல பிராணி ஜீவனும் அவர் கையில் இருக்கு. மாம்சமான எல்லா உயிரும் அவர் கையில் இருக்கு. அல்லேலூயா. பிரச்சனை வந்தாலும் உயிர் போயிருப்பே, அது போயிருப்பே இல்லை. உங்க அப்பா கையில் இருக்க உயிர் அவனால தொட கூட முடியாது, பார்க்க கூட முடியாது உன்னை. ஆமே. எவனை விழுந்தவன் வகை தேடி சுத்தலாம், அவன் சுத்தி, ஆமே, அவன் மயக்க போட்டு விழ வச்சுடுவார் கர்த்தர். பிசாசுக்கு, ஆமே, ஒரு அடியை கொடுத்து ஓட வச்சிருவார். மாத்தி அனுப்பினாலும் அவன் தெரிச்சு ஓடிடுவான். ஆமே. அதை சொல்ல. அல்லேலூயா. எந்த மனுஷனையும், ஏன்னா எல்லாவற்றிற்கும் கொலை செயல்ல சொல்றாரு 1:17 அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். யாரு நம்ம அப்பா? முந்தினவர். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற கடவுள். உன்னை பிறக்க வச்சதே அவர்தான், உன்னுடைய படைப்பே அவர்தான், உன்னை படைச்சவரே அவர்தான் அப்படிங்கிறார். எல்லாவற்றிற்கும் முந்தினவர். அல்லேலூயா. இந்த உலகத்துல சொல்லுவானுங்களே, முந்திரி கொட்ட மாதிரி அதை பண்ணாத இதை பண்ணாத அப்படின்னு, உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணாத அப்படிங்காரு அப்படின்னு சொல்லுவாங்களே. எல்லாவற்றிற்கும் முந்தினவர் நம்ம அப்பா, எல்லாவற்றிற்கும் முன்னாடி போற கடவுள். இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே அவர் உன் பேரை மரணத்தில் எழுதிட்டார், இந்த பூமியில் எழுதிட்டார். உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே, ஆமே, உன்னை அநேக ஜாதிகளுக்கு, நாடுகளுக்கு தீர்க்கதரிசியா உன்னை முன்னாடியே முன்குறிச்சிட்டார். முன்னாடியே இருக்கிறது. நம்மளுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன் தாத்தா, பாட்டன், பாட்டி, கூட்டி எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்த கடவுள். சும்மா தம்மாந்தோட பிரச்சனையை இன்னைக்கு பார்த்துக்கிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அது முன்னாடி முந்தினவரை நம்ம நினைக்காம இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே இருக்கிறார். இந்த உலகத்தை சிருஷ்டித்தவரே அவர்தான். தன்னுடைய வார்த்தையினால் பூச்சக்கர அசையாதபடிக்கு அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி வார்த்தையில அப்படியே நிக்க வச்சிருக்கிறார். பூமி எவ்வளவு எப்படி இப்ப சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்குள்ள அப்படின்ட்டு வந்துருக்கு. கரண்ட் அப்படி வந்துட்டான் ஒரு செகண்ட்ல. எத்தனையோ மில்லியன் சுத்திட்டு வந்துருக்கு. அவ்வளவு சுத்தம் அப்படியே பூமி அப்படி ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறார் பாருங்க வார்த்தையில. அப்ப உன் வார்த்தை அப்படி சுத்திடுமா? இல்ல உன் வேலையில எவனா சுத்து போட்டுவானா? உன் குடும்பத்துல எவனா சுத்து போட்டுவானா? அவ்வளவு பெரிய உலகத்தையும் அப்படியே அசையாதபடிக்கு அப்படியே ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்கிறார். பூமி அப்படியே அதையும் சுத்திக்கிட்டு சூரியனை சுத்திக்கிட்டு வரலாம். அதனால இரவு பாரு, எப்பயுமே கர்த்தர் ஒரு அற்புதமான கடவுள்னு நீ மாத்தினா உன் வாழ்க்கையில அற்புதமா தான் இருக்கும். அவர் படைப்பை நீ மாத்தினாவே தெரிஞ்சுக்கலாம். அவர் படைப்பை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்க, வேற ஒண்ணும் இல்லை. அவர் படைச்ச எல்லாத்தையும் குறிச்சு பேசிக்கிட்டு இருக்க, அதுல நீ யாருன்னு பேசிக்கிட்டு இருக்க. அல்லேலூயா. ஆமே. அவர் எல்லாவற்றையும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நினைத்திருக்கிறவர். எல்லாம் அவருக்குள் நினைச்சிருக்கு. அவருக்குள்ள இருக்குங்க. வெளியில போய் தொலைவிக்கிட்டு இருக்காரு. ஆனா இல்லையா, அது இல்லையே, இது இல்லையா, அது இல்லையே. அல்லேலூயா. எல்லாம் அவருக்குள்ள இருக்கு. முதல்ல அவரை பிடிச்சினா இதெல்லாம் வந்துருமா? முதலாவது தேவை ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள் அப்படிங்கிறார். எதை தேட சொல்றாரு? அவர்தான் நீதி, அவரை தேடுங்க. உன் வீட்டுல பணம் படுத்திருக்கோம், பாவம் இல்ல, பணம் படுத்திருக்கோம், வீடோட படுத்திருக்கோம், உன் பேங்க் அக்கவுண்ட்ல படுத்திருக்கோம் அப்படிங்கிறார். அல்லேலூயா. எல்லாம் அழகா சொல்றாரு. இந்த தேவனை பத்தி, இந்த தேவன் இவர் எப்பேற்பட்ட ஆமே படைப்பாளிட்டு உங்களுக்கு தெரியாத நினைப்பு என்ன செய்றீங்க? ஆட வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க பேச அப்படியே நவுத்திக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. உங்க பரலோக ஆமே என்னத்தை அசைக்கலாம்.
அவருக்காக இருதயத்தை கொடுக்காம, வாழ்க்கையை கொடுக்காம, ஆமே, வேற எதையோ நம்ம என்ன செய்யலாம், நம்ம இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு, வேற எதையோ நினைச்சு வாழ்ந்துக்கிட்டு, எதையோ நினைச்சு ஓடிக்கிட்டு, அந்த ஓட்டத்தை நிறுத்திட்டு அப்படிங்கிறார். பெரிய பெரிய காரியங்களை செய்யணும்னு ஆண்டவர் இன்னைக்கு உங்க கூட பேசிக்கிட்டு இருக்காருங்க. ஆமே, பெரிய லெவலுக்கு போகணும்னு கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப இருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு இனிமே இருக்காதுங்கிறார் கர்த்தர். ஏன்னா எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கு, எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கு. ஆமே, எப்படி இருக்கிறான், ஸ்ட்ராங்கா இருக்கான். ஆமே, நீ பேசினா அதை எடுத்துடலாம். அல்லேலூயா. அதனால சொல்றாரு, எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினாமல் இருக்கும்படி, எந்த மனுஷனையும், இந்த உலகத்தில் உள்ள எந்த மனுஷனையும் கிறிஸ்து, அந்த சுவிசேஷம் இப்ப அவனை தேடிக்கிட்டு இருக்காருல கர்த்தர், தன்னுடைய வார்த்தை மூலியமா என்ன தேடிக்கிட்டு இருக்காரு. உலகத்துக்குள்ள போனீங்கன்னா அதுக்குள்ள பழைக்க முடியாது அப்படிங்கிறார். அவருக்குள்ள வந்துட்டா எல்லாம் அவருக்குள்ள நினைச்சிருக்கு அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஆமே, வார்த்தையை அனுப்பி ஆமே உங்களை விடுதலையாக்கிட்டு இருக்கார். அத சொல்றாரு, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினாங்க. ஆமே, எந்த மனுஷனையும் ஆமே கிறிஸ்டியஸ் பார்க்காம ஊழியம் பண்ணுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவனை தேற்று அப்படிங்கிறார். அப்ப இயேசுக்குள்ள என்ன இருக்கு, இயேசுடைய அன்புக்குள்ள வந்தா என்ன இருக்கு, அந்த கடவுள் எப்பேற்பட்ட கடவுள். ஆமே, அந்த கடவுள் நமக்காக என்ன செய்ய காத்திருக்கிறார், என்ன செய்ய நினைத்திருக்கிறார், ஆமே, என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதை குறிச்சு ஆமே பேச சொல்றார். ஒருத்தர் தேற்ற சொல்றார், இருள் இருக்கிற வெளிச்சத்தை கொண்டு வர சொல்றார். தேற்று ஆமே, முடிஞ்சு போற வாழ்க்கையை தூக்குகிறார் கர்த்தர். அல்லேலூயா. தேறினார், தேறினார். ஆமே, அல்லேலூயா. தேறினார், வெளியில கொண்டு வருவானா, அநேகருடைய வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நிறைய டேலண்ட்களை கர்த்தர் வச்சிருக்கிறார் உனக்கு. அந்த டேலண்டை எடுத்து பேசுகிறார். கர்த்தர் இப்பேற்பட்டவர், கர்த்தர் மகா சக்தி, கர்த்தர் மகா படைப்பாளி. ஆமே, இந்த உலகத்தை உண்டாக்கின சிருஷ்டித்தவர் உன் வாழ்க்கையை ஆமே அறிவில விட மாட்டார். ஆமே, அவர் உறங்குவதும் இல்லை, ஆமே தூங்குவதும் இல்லை, ஆமே விட மாட்டார். அவருக்கு தூக்கமே கிடையாது, உறக்கமே கிடையாது. ஏன்னா கடவுள் அவருக்கு. மனுஷனுக்கு தான் தூக்கம் தேவை. தூக்கம் இல்லைன்னா ட்ரெஸ் ஆயிடும், தூக்கம் இல்லைன்னா வியாதி வந்துடும், தூக்கம் இல்லைன்னா குடும்பமே காலி, தூக்கம் இல்லைன்னா கோபம் வரும். அல்லேலூயா. தூக்கம் இல்லைன்னா எல்லாமே வந்துடும் உடம்புல. அல்லேலூயா. அதனாலதான் அவரு தூங்காம உனக்கு இந்த வார்த்தையை அனுப்பிக்கிட்டு இருக்காரு. நீ நிம்மதியா இருக்கணும். நீ டெய்லி நைட்ல நல்லா தூங்கணும். ஆமே, பகல்ல நீ என்ன செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும். நாமே உன் குடும்பத்தை நல்லா காப்பாற்றணும். அந்த குடும்பத்துல அன்பு நிலைக்கணும், அந்த குடும்பத்தை நேசிக்கணும். குடும்ப உறவுக்குள்ள நீ போகணும். அல்லேலூயா. பிரிந்த குடும்பங்களுக்கு சமாதானத்தை அறிக்க தேற்றணும். உன் குடும்பத்தை தேற்றணும், உன் பிள்ளைகளை தேற்றணும். அல்லேலூயா. கர்த்தருக்குள் தேற்றணும். அல்லேலூயா. உலகத்துக்குள்ள படிப்பா. ஆமே, ஆமே, படிச்சுனா இப்படி போலாம், அப்படி போலாம், இப்படி போலாம். இந்த தேற்றலாம் கொஞ்ச நாளைக்கு தான். இந்த தேற்றலாம் கொஞ்ச நாளைக்கு தான். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் தேற்றிக்கிட்டு இருப்பாருங்க. இப்ப உங்க வாழ்க்கையை எங்க கொண்டு போகணும், தேற்றிக்கிட்டு இருக்க. தேறினாங்க இயேசு கிறிஸ்துவுக்குள் தேறினாங்க. ஆமே, ஆண்டவருக்குள்ள ஒருத்தரை வெளியில கொண்டுட்டு வா. ஆண்டவருக்குள்ள ஆமே டேலண்ட்களை, ஆண்டவர் இல்ல உனக்குள்ள டேலண்ட ஆமே கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கு என்னென்ன டேலண்ட வச்சிருக்கிறார், மனுஷனுக்கு என்னென்ன டேலண்ட வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதை நீ போதிக்கணும் அப்படிங்கிற தேறினாங்க. நிறுத்தும்படி அவனை நிறுத்தணும். கர்த்தருக்குள்ள நிறுத்தணும். ஸ்ட்ராங்கா நிறுத்தணும். சாட்சியை பார்த்து நிக்கணும். உன்னுடைய விசுவாசத்தை பார்த்து அவன் நிக்கணும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுட்டாரு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடு, ஒண்ணு கூட குறையாதுங்க. அல்லேலூயா. நிறுத்தும். அவரையே நாங்கள் அறிவித்து, யார, ஏசப்பாவை அறிவித்து, எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி ஏசப்பா உண்மையான கடவுள் தான். ஆமென். இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு அந்த இடத்துல ஒரு ஜெபத்தை பண்ணு. எனக்கு கர்த்தர் அவ்வளவு பெரிய படைப்பாளி, அந்த மகிமையை உனக்குள்ள வச்சிருக்கிற அந்த இடத்துல காமி. பயப்படாத. ஒருத்தனை தேற்றணும், இது பண்ணணும் அப்படின்னா நீ தேடணும்னு இருக்கு. ஆமே, நீ தலைவனா இருக்கணும். அந்த இடத்துல நீ அந்த இடத்துல ராஜாவா இருக்கணுங்கிற. அல்லேலூயா.
எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, நான் எப்படி அவனை தேற்ற முடியும்? அவன் என்ன தேற்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில அப்படிதான், உலகம் தேற்ற மாதிரி இருக்கு. இவ்வளவு பெரிய கடவுளை வச்சுக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் மனுஷன்கிட்ட ஓடி நிற்கிறது, எதுக்கு எடுத்தாலும் கையேந்திக்கிட்டு நிற்கிறது. இதெல்லாம் நம்ம குழப்பாங்க. நம்ம குழப்பே அவருதான் அப்படிங்கிறது. கடவுளே கையில வச்சுக்கிட்டு எதுக்கு போயிட்டு பிசாசு தொட்டுக்கிட்டு, பிசாசு போய் கூப்பிட்டுக்கிட்டு, கவலை கவலை, பயம் பயம், நோய் நோய், வறுமை, தரித்திரம், இதெல்லாம் அவனுடைய கேட்டகரி. அவன் 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 செட் பண்ணது. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, அவரே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். என்ன பண்றாங்களா? உபதேசம் பண்ணுகிறோம். இதுதாண்டா ரூட்டு, இதை விட்டீங்கன்னா அவ்வளவுதான்டா. ஆமே, அவன் ஒரு கேட்டை போட்டானா அவ்வளவுதான், அந்த ரூட்டை மூடிடுவான்டா. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளதாண்டா நீ போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவனை தேற்றுறதுக்கு முதல்ல உன்னை எப்படி வச்சிருக்கிறார் தெரியுமா? ஆமே, எலியா என்ன செஞ்சான்? வானத்தை நோக்கி, ஜீவனுள்ள தேவனை நோக்கி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். ஆமே, அவரே உண்மையான கடவுள். இப்ப இறங்கி அற்புதம். இந்த 45 மாடுகள் 450 மாடுகள் தீர்க்கிறதுக்கு முன்னாடி காட்டுக்கு ஆண்டவர் இறங்கினாரு. அத்தனை பத்தி காட்டி போயிட்டு கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் அத்தனை பேர்த்தையும் அப்படியே ரட்சிப்புல நடத்தினா பாருங்க. எளிய ஒருத்தால் ஊரே நிற்கிறது. ஆமே, கேள்வி பண்ணலாம், உன்னுடைய தேவன் தூங்கிட்டு இருக்கார, போய் எழுப்பி விட்டுவாடா, இல்லாட்டி டைம் பீஸ் செட் பண்ணி அங்கே வச்சுட்டு வாடா, உன் கடவுள் எழுப்பி விடுவாரு. இல்லையா? இப்ப ஏன் தேவனை பார்க்குறியா அப்படிங்கிற எளியா. ஆமே, அப்படியே வானத்திலிருந்து அப்படியே நெருப்பை இறக்குறாங்க. சாதாரண நம்மளை போல பாடுள்ள மனுஷன் எலியா. நீங்க டெய்லி சொல்றீங்களே, எனக்கு சரீரத்தில் எவ்வளவு நோய் இருக்கு, எவ்வளவு பாடுகள் இருக்கு, என் குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, என் வேலையில எவ்வளவு பிரச்சனை இருக்கு. நம்மை போல பாடுள்ள மனுஷன் வானத்திலிருந்து இறக்குறான் நெருப்ப. பூச்சக்கர அசையாதபடி வானத்துல தண்ணியை வச்சிருக்க, பூமியில தண்ணியை வச்சிருக்க அதே ஏரியால அங்கிருந்து நெருப்ப இறக்கலாம். என்ன செய்ய? மழையை அப்படிதான் என்ன செய்ய கொண்டு வந்தான் பாரு. கையளவு மேக போய் பாரு, 7 டைம் போய் பாருங்க. மழை வரும் அப்படி போய் பாரு. இல்ல கையளவுல ஒரு மேகம் இருக்கு. சொல்லிட்டா ராஜா கிட்ட, இங்க பாரு, ரதத்தை கூட்டிட்டு ரெடி ஆயிட்ட, இல்லாட்டி மழையில நினைச்ச ஆள் இருப்பார், ஒண்ணுக்குள்ளாம போயிடும், ஓடிடு அப்படின்னு. நம்மளை போட்டு பாடுங்க. ஏன் அவனுக்கு மட்டும் அவ்வளவு பெரிய அற்புத சக்தி? விசுவாசம். கடவுளா பாக்குறான். ஆமே, இயேசுவா பாருங்க, படைப்பா பாருங்க. அல்லேலூயா. சிருஷ்டிப்பா பார்க்காதீங்க. சிருஷ்டிப்பா காட்டிக்கிட்டு இருக்குது. ஆமே, பிசாசு தரித்திரத்தை, ஆமே, அது ஒரு சிருஷ்டிப்பு. தரித்திரம் அவன் காமிச்சிட்டு இருக்கான். பணம் அதை அவன் காமிச்சுக்கிட்டு இருக்கான். ஐஸ்வர்யம் கனமும் என்னால வருகிறது. ஆமே, ஆசீர்வாதம் எல்லாம் அவர்னால வரும். படைச்சதை பார்த்துக்கிட்டு இருக்காத, படைச்சவர். ஆமே ஆமே. இப்பொழுது ஒரு பாடலை நாம் பாடுகிறோம். உண்மை நம்பி வந்து நான் வெட்கப்படலை. அல்லேலூயா. ஆமே. யாரை நம்பி வந்திருக்கீங்க இன்னைக்கு? கர்த்தரை நம்பி வந்திருக்கீங்க. ஏன்னா அவரால் அசைகிறோம், பிழைக்கிறோம், இருக்கிறோம். அல்லேலூயா.